ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரு அமரர்களதிபதியவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே. ஸ்ரீரங்கம் அத்தியனோத்சவம். பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள். இராப்பத்து 6ஆம் திருநாள். இன்று 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம் வைகல் பூங்கழிவாய் தொடங்கி 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா பதிகம் ஈராக சேவிக்கப்படும். 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா முதல் பாசுரத்திற்கு அபிநயம் மற்றும் வியாக்கியானம். இன்று அஹோபில மடத்திலிருந்து சிறப்பு யானை மேல் எழுந்தருள பண்ணப்பட்டு கொண்டு வரப்படும். ஆதிவன் சடகோப ஜீயர் எழுந்தருளியிருந்த போது இராப்பத்து 5ஆம் உற்சவத்தில் 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில் பொலிக பொலிக என்று கலியின் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இராமானுசர் அவதரிக்கப் போகிறார் என்று அருளி செய்துள்ளதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து மறுநாள் நம்பெருமாளுக்கு தம்முடைய மடத்திலிருந்து சீர் விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சீர் நடக்க வேண்டியதற்கான பொருளையும் தேவஸ்தான அதிகாரிகளிடமே ஒப்படைத்தார். ஆகையால் திருக்கொட்டாரத்திலிருந்து அரிசி, பருப்பு, பூசணிக்காய் முதலிய சாமான்கள் அஹோபில மடத்துக்கு அனுப்பப்படும். நம்பெருமாள் திருமாமணி மண்டபம் எழுந்தருளி திரை போட்ட பிறகு அஹோபில மடத்தார் முறைக்கார வாதூல தேசிக்கரையும் அத்தியாபகர்களையும் மணியக்காரரையும் ஸ்தானிகரையும் மடத்துக்கு எழுந்தருள பண்ணுவார்கள். அங்கு மடத்தாரால் சித்தமாய் வைக்கப்பட்டிருக்கும் சந்தன தாம்பூலங்கள் இப்போது அழைக்கப்பட்டவர்களுக்கு ஸ்தானிகரால் விநியோகம் செய்யப்படும். இப்படி கோஷ்டியான பிறகு தேவஸ்தானத்தார் அனுப்பி வைத்துள்ள துப்பட்டாவை மடத்து ஸ்ரீகாரியம் சுவாமி கோயில் யானை மேல் வெள்ளித்தட்டில் வைத்து நம்பெருமாளுக்கு எதிரில் கொண்டு வருவார். கொட்டாரத்திலிருந்து கொண்டு வந்த அரிசி பருப்பு சாமான்கள் மீண்டும் கொட்டாரத்துக்கே போய்விடும். நம்பெருமாள் ஸ்ரீகாரியம் சுவாமிக்கு சேவை மரியாதை அனுகிரகிப்பார். ஸ்ரீரங்கம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சார்ந்ததாகையால் எல்லா கோஷ்டி கிரமங்களும் தென்கலையார்களாலே மட்டும் நடத்தப்படும். வீணை ஏகாந்தம் பற்றிய சில குறிப்புகள். நம்பெருமாள் நாழிகேட்டான் வாசலுக்குள் போய் மேற்கு முகமாக திரும்பியதும் வீணை மிராஸ் பாத்தியத்தை கொண்டவர்களால் வீணை வாசிக்கப்படும். பண்டைய காலங்களில் தாசிகள் செய்யும் அபிநயத்தோடும் நட்டுவன் ஆலாபனம் செய்யும் ஸ்வர ஆலாபனைகளோடும் தாள மிருதங்களோடும் வீணை மிராசுக்காரருடைய வீணை கானத்தோடும் நம்பெருமாள் ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் மேற்கு பகுதி வழியாக மேலைப்படியை சென்றடைவார். சாத்தாத வைஷ்ணவர்கள் எச்சரிகை எச்சரிகை என்று கோஷித்துக் கொண்டு வாரி இறைக்கும் பச்சை கற்பூர பொடி கலந்த பூவிதழ்களோடும் நம்பெருமாள் மேலைப்படி போய் வீணை கானத்தோடு கூடவே படியேற்றம் கண்டு நேராக உள்ளே எழுந்தருளுவார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடை ஆவியே என்னும் நின் திருவெயிற்றால் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேழ்வனே என்னும் அந்நுறு வேகம் தகுவி நீ கொண்டா ஆய் மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே
தெளிகிறேன் முடிவு வாழ்தனக்கு